வணக்கங்க. இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தியும், பன்னீர் பட்டர் மசாலாவும் பண்ணினேங்க. லஞ்சுக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பும், சொரக்காய் கூட்டும் பண்ணினேன். இப்போ சாதம், தயிர் அதோட பரிமாறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணேங்க. அது எப்படி செஞ்சேன், என்ன பொருள் தேவைன்றத பார்க்கலாம். கத்திரிக்காய் பிஞ்சு கத்திரிக்காவா நறுக்கி வச்சிருக்கேங்க 4ஆ. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, மசாலாக்காக தக்காளி, தேங்காய், சோம்பு, சின்ன வெங்காயம் இத பேஸ்ட்டா அரைச்சு வச்சிருக்கேன். சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடும் உரிச்சு வச்சிருக்கேன். புளி ஊற வச்சிருக்கேங்க. இப்ப இத வச்சு குழம்பு தாளிக்கிறத பார்த்துடலாம். இப்ப வாணலி வச்சிருக்கேன். அதுல கடுகு போட்டிருக்கேங்க. கடுகு பொரிஞ்ச உடனே சோம்பும், வெந்தயமும் போட்டுக்கிறேன். இப்போ வெந்தயம் போட்டாச்சு. சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு இது பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை 3யும் போட்டு நல்லா தாளிச்சு வைக்கலாங்க. சின்ன வெங்காயத்தை நான் 2 கட் பண்ணியிருக்கேங்க. கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கின உடனே நம்ம அடுத்தது கத்திரிக்காவை சேர்த்துக்கலாங்க. எண்ணெயில நல்லா வதங்கட்டும். வதங்கிடுச்சு பாருங்க எண்ணெயில. சின்ன வெங்காயம் போட்டு புளிக்குழம்பு வச்சா டேஸ்டியா இருக்குங்க. இப்போ கத்திரிக்காய் பிஞ்சு கத்திரிக்காங்க 4ஆ கட் பண்ணி வச்சிருக்கேங்க முழுசு முழுசா. அதையும் போட்டு அதை நம்ம எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாங்க. அது கலர் மாறுங்க. ஒரு மாதிரி பர்பிள்லாம் இருக்குல்ல, அது பாருங்களேன் இப்போ சேஞ்ச் ஆகும். அந்த மாதிரி கலர் மாறின உடனே நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்க கலர் கொஞ்சம் மாறிடுச்சு. உப்பு சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அதில் நான் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேங்க. 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேங்க. 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா அதையும் மசாலா கத்திரிக்காயில் நல்லா ஆகிற மாதிரி நம்ம பெரட்டி விட்டுக்கலாம். இப்போ எண்ணெயிலே நல்லா பெரட்டி விட்டாச்சு. இப்போ நான் மசாலா அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, தக்காளி, தேங்காய், சோம்பு, சின்ன வெங்காயம், அதை இதோட சேர்த்துடலாம். இதோட சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டோன்னா காய் நல்லா வேகிற வரைக்கும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் அளவா. குழம்பு என்ன அளவுக்கு நம்மளுக்கு திக்காக வேணுமா இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணுமா அந்த அளவுக்கு வச்சு வேக விட்டுடலாம். இந்த பக்கம் கூட்டுக்குங்க நான் குக்கரில் சொரக்காவும் பருப்பும் மட்டும் வேக வச்சிருக்கேன். வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன். கருவேப்பிலை வச்சிருக்கேன். இதில் தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய், ஒரு 2 வெள்ளைப்பூடு போட்டு அரைச்சி வச்சிருக்கேன். இப்போ வாணலியில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய் போட்டு தாளிப்பு பண்ணிக்கலாம். தாளிச்சிட்டு நான் மிக்சியில் அரைச்சி வச்சிருக்கேன் இல்லையா விழுது, அதையும் வச்சுக்கணுங்க. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம், கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். பொடி பொடியாக வெங்காயத்தை நான் நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கி அது கலர் மாறின உடனே நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் விழுதை இதில் சேர்த்துக்கலாம். அந்த தேங்காயில் பார்த்தீங்கன்னா நான் சீரகம், தேங்காய், பச்சை மிளகாய் ஒரு 3, ஒரு 2 வெள்ளைப்பூடு போட்டு அரைச்சி வச்சிருக்கேன். அதையும் போட்டு இந்த எண்ணெயிலே ஒரு வதக்கி தேவையான அளவு தண்ணி விட்டு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இது பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சதும் நம்ம குக்கரில் வச்சிருக்க காயை இதோட சேர்த்துடலாம். இப்போவே போட்டோன்னா காய் ஏற்கனவே குக்கரில் கரெக்டாக வெந்து தான் இருக்கு, நல்லா குழஞ்சிடும். அதுக்காக இந்த தேங்காவோட பச்சை வாசனை போன பிறகு நம்ம இதில் காயை குக்கரில் வச்சிருக்க பருப்பையும் அந்த காயும் வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதை இதோட சேர்த்துக்கலாம். காயை சேர்த்த பிறகு நல்லா 2யும் சேர்த்து கிளறி விட்டோம்னா நம்மளுக்கு கூட்டு ரெடி ஆயிடுங்க. இந்த மாதிரி கூட்டு தேங்காய் அரைச்சி விட்டு செய்து பாருங்க. தக்காளி எல்லாம் போட தேவையில்லை. நம்ம இந்த மாதிரி செய்தோன்னா நம்ம ஹோட்டல்ல சாப்பிட்ற மாதிரியே டேஸ்டா இருக்குங்க கூட்டு. இந்த மாதிரி ஒரு முறை செய்து பாருங்க. கத்திரிக்காய் குழம்பும் நல்லா கொதிச்சிடுச்சுங்க. இப்போ நான் குழம்புக்கு தேவையான அளவு புளியை கரைச்சி வச்சிருக்கேன். கத்திரிக்காய் நல்லா வெந்த பிறகு கொஞ்சமா புளி சேர்த்துக்கிறேன். புளியும் சேர்த்து கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டோம்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அப்போ நம்ம குழம்ப இறக்கிடலாங்க.
நான் வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியா சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு தேவைன்னா எக்ஸ்ட்ரா எண்ணெய் நெறைய விட்டுக்கலாங்க. நல்லா டேஸ்டியா இருக்கும். இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. கூட்டும் பாருங்க நல்லா கொதிச்சு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ குழம்பும் ரெடி ஆயிடுச்சுங்க. கூட்டும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பரிமாறுறதுக்கு எடுத்து வச்சிடலாங்க. இந்த மாதிரியே செய்து பாருங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க. உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கங்க, ஷேர் பண்ணுங்கங்க.